ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதாங்க கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கொய்யா பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், மாங்கனீஸு, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால தான் இந்த கொய்யா பழத்தை சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. ஆரஞ்சு பழத்தை விட கொய்யா பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருமே விட்டமின் சினா என்ன நினச்சிக்குவோம்? ஆரஞ்சு பழத்தை தானே நினச்சிக்குவோம். ஆனால் அதை விடவும் இந்த கொய்யா பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இது நம்மள பலருக்கும் தெரியாது. ஆப்பிளுக்கு ஈக்குவலான ஒரு பழம் அப்படின்னாலும் கொய்யா பழத்தை சொல்லலாம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த கொய்யா பழத்துலேயே இருக்குது. சாமானிய மக்கள் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், ரேட் அதிகமாக இருக்கிறதுனால. அப்படிப்பட்டவங்களாம் கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிட்றப்ப ஆப்பிள் சாப்பிட்றதுக்கான சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கொய்யா பழத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை கொய்யா, இன்னொன்று ரோஸ் கொய்யா. இந்த ரோஸ் கொய்யால லைகோஃபின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதனால வெள்ளை கொய்யாவை விட இந்த ரோஸ் கொய்யா இருக்குல்ல, இது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சரி வாங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை சீராக்குறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு எது சாப்பிட்டாலும் செரிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொய்யாப்பழம் அப்படிங்கிறது பெஸ்ட் ஃப்ரூட்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்றப்ப உங்களோட செரிமான சக்தி அதிகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசம், வாயு, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளும் இந்த செரிமான பிரச்சனையினால தான் வருது. மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்ட மலச்சிக்கலை தடை செய்கிறதுக்கு இந்த கொய்யாப்பழம் உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முதல் நாள் இரவு நீங்கள் ஈவினிங் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் மழம் ஈஸியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். குடலோட இயக்கத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். குடலில் படியும்ல அந்த கெட்ட கழிவுகள், கெட்ட கொழுப்புகள், நச்சுக்கள் இதை எல்லாத்தையும் வெளியேற்றி சிறுநீர் மலம் மூலியமாக வெளியில் தள்ளுறதுக்கு உதவியாக இருக்குது. தோலோட ஆரோக்கியத்துக்கு கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கும் முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும், ஏற்கனவே முகப்பருக்கள் கரும்புள்ளிகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும், கருவளையம் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எவ்வளவோ காஸ்ட்லியான க்ரீம் எடுத்து உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலனா கொய்யா பழத்தை நீங்கள் இன்டேக்காக எடுக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கொய்யா பழம் பயன்படுதுன்னு. அதை செய்கிறதுனால அதாவது குடல் சுத்தமாயிருச்சுன்னா முகம் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது உடலை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கி பருவ காலத்தில் வருள்ள அந்த சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய நோய் தொற்றுக்கள், வைரஸ் கிருமிகள்லாம் வெளியிலேருந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கணும். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு கொய்யாப்பழத்தை சீசன் டைமில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முடி உதிர்தல் பிரச்சனைனால அவதிப்படுறீங்களா? உங்களுக்கு கொய்யாப்பழம் அப்படிங்கிறது தாங்க பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிறப்ப உங்களோட முடி நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது வேறு பகுதியிலேருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் ஒரே மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பேன், பொடுகு இதெல்லாம் வர்றதை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உங்களோட முடியும் நல்லா க்ளோ ஆக, அதாவது ஷைன் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளவோ ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பலன் கிடைக்கலையா? கொய்யாப்பழம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை சாப்பிட்ட ஒரு நாள்லேயே நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நேச்சுரல் ஃபுட்டுங்க. அதனால் இதை எடுத்துக்கிட்ட ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும்.
முடி கொட்டுதல் பிரச்சனைனாலேயே நிறைய பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இந்த கொய்யாப்பழம் இந்த முடி உதிர்தல் பிரச்சனையை சரி செஞ்சிருச்சுன்னா மன உளைச்சல் பிரச்சனையும் சேர்த்து சரியாயிரும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய். அதே மாதிரி இந்த ஒரே கொய்யாப்பழம் முடி உதிர்தல் பிரச்சனையும் சரி செய்யும், மன உளைச்சலையும் சரி செய்யும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யாப்பழத்தில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ரொம்ப நேரம் உங்களுக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கொடுக்கும். அதனால பசி உணர்வும் ரொம்ப வராது. நீங்கள் டயட்டில் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிறப்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா 2 சத்து தான் தேவை. ஒன்று பொட்டாசியம், இன்னொன்று ஆன்டி ஆக்சிடென்ட்டு. இது ரெண்டுமே கொய்யாப்பழத்தில் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருச்சுன்னா இதயம் தன்னால் ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன குழந்தைகளை கூட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலில் டீப் ஃப்ரை செஞ்ச போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் இந்த இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும், இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அலர்ஜியை குறைக்கிறதுல கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது உடம்புல ஏற்படுள்ள அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. அதனால மூட்டு வலி, கை கால்களில் வீக்கம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணுன்னா கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது தான். அது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டுமே கண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வாயோட ஆரோக்கியத்துக்கு கொய்யாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. இன்னைக்கு நம்மள பலரும் பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் தான். இந்த வாய் துர்நாற்றம் பிரச்சனையால உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்டவங்கலாம் சீசன் டைமில் கொய்யா பழத்தை சாப்பிட்றப்ப இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையை சரி பண்ணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணல போல, அதனால தான் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லைங்க. வாயில் நச்சுக்கிருமிகள் இருந்தால் கூட ஸ்மெல்லு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொய்யா பழத்தை எடுத்துக்கிறப்ப இது வாயில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். ஈறுகளை வலுவாக்குறதுக்கும் பற்களை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் கூட கொய்யாப்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா வாயோட ஆரோக்கியத்துக்கு கொய்யாப்பழம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு ஃப்ரூட்டு தாங்க. காலையில் எழுந்திருக்கிற பேர் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு கொய்யாப்பழம் அப்படிங்கிறது உண்மையிலுமே பெஸ்ட்டு ஃப்ரூட் தாங்க. நீங்கள் காலையில் கொய்யாப்பழத்தை சாப்பிட்றப்ப அந்த நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு உடனடி ஆற்றல், அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடச்சிரும். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட கொய்யாப்பழத்தை சரியான முறையில் பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா. கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கூட கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இல்லைனா ஈவினிங் டைமில் வடை, போண்டா, பஜ்ஜி, டீலாம் குடிப்பீங்கள்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். தவிர்க்க வேண்டிய நேரம் என்னென்னா, வெறும் வயிற்றில் கொய்யாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. அதே போல் நைட் டைமில் கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுறலாம். யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. கொய்யாப்பழம் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பிளட் தின்னருக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிறதே நல்லது. மற்றவங்கெல்லாம் கொய்யாப்பழத்தை பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தை நல்லா கழுவிட்டு தோலோடையும் அந்த விதைகளோடையும் சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடம்புக்கு அப்படியே போகும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும்னா, ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் சாப்பிடலாம். ரொம்ப பெரிய பழமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹைப்ரிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாட்டு கொய்யா பழங்களை சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கொய்யா பழத்தோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதிங்க. பாலோட கொய்யா பழத்தை சேர்த்து சாப்பிட்றது ஒரு தவறான சேர்க்கை. ஏன் இது தவறானது அப்படின்னு சொல்கிறோன்னா, இது சிலருக்கு வயிறு உப்புசம், வாயு தொல்லை இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம்.
இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொருவரோட உடல்வாகும் ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப ஸ்லோவா தான் செரிமானம் ஆகும் அப்படின்னா, நீங்க இத அவாய்ட் பண்ணிறது நல்லது. அப்படி இல்லன்னா, பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பால் குடிக்கலாம். 2யும் அட் அ டைம்ல எடுக்க வேணாம். அடுத்த தவறான சேர்க்கை என்னன்னா, வாழைப்பழமும் கொய்யாப்பழம் தாங்க. இது 2யும் சேர்த்து நீங்க எடுக்கக்கூடாது. ஒரே நேரத்தில இந்த 2 பழங்களையும் எடுத்துக்கிறது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா, 2 பழங்கள்லையுமே நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஒரே நேரத்தில அளவுக்கு அதிகமா நார்ச்சத்து இருக்கக்கூடிய 2 பழங்கள சாப்பிடுறப்ப, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திறலாம். 3வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, கொய்யா பழமும், தயிரும் தாங்க. இது 2யும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, அது இன்னும் ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொய்யாப்பழம் சாப்பிட்றப்பயும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க. இந்த வீடியோவில் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த உணவுகளை கொய்யாப்பழத்தோடு சேர்த்து எடுத்துக்கக்கூடாது, கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்ன, கொய்யாப்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.